அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு ட்ரேட் டீல் ஜூலை 8க்குள்ளே சைன் ஆயிரும் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு நாட்டு மேலேயும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத போட்டிருப்பார். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம 52% வரி போடுறோம். அதனால் அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 26% வரியை அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு சில இம்பேக்ட்னால இந்த ஒரு 26% டாரிஃப் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ட்ரேட் டீலோட டாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு ட்ரேட் டீல் ஏறக்குறைய ஃபைனல் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பேசிக்காக நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் 2 விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிஓ பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எஸ்சிஓ அப்படிங்கிறது 2001 ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ்சிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சைனா தான் ஃபவுண்டிங் மெம்பர். சைனா மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெய்ஜிங்கில் வந்து இருக்குது. இந்தியா எப்போ எஸ்சிஓவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா 2017 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான், ரஷ்யா, டஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள், பெலாருஸ் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எஸ்சிஓ. பெலாருஸ் தான் வந்து 10வது மெம்பராக யார் வந்திருப்பாங்கன்னா பெலாருஸ் தான் வந்து வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த சமீபத்திய மாநாடு அப்படிங்கிறது கிங்டாவோ அப்படிங்கிற சிட்டியில் நடந்துச்சு. கிங்டாவோ அப்படிங்கிற சிட்டியில் நடந்துச்சு. ஸோ இந்த சிட்டியில் நடந்த மாநாட்டில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், ரக்ஷா மந்திரி கலந்துட்டு இருந்திருப்பார். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநாடு முடிவுலையும் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வந்து வெளியிடுவாங்க. அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் டெரரிசம் பற்றி எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் இந்தியா வந்து அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ அதுதான் ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோரமை பயன்படுத்தி இந்தியா எல்லா நாடுகளையுமே வந்து இன்க்ளூடிங் சைனா எல்லாத்தையுமே வந்து டெரரிசம்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வாய்ஸ் ஒப்பீனியனை வந்து கொடுக்க வச்சுருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 157 நாடுகள் இருக்குது. அதில் முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 99வது ரேங்க், அதாவது 100க்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வந்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 109, 112, 121 இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் முறையாக 99 அப்படிங்கிற இந்த ரேங்க்கை நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எஸ்டிஜி கோல் 17 எஸ்டிஜி கோல்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய இண்டெக்ஸ் தான். ஸோ இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியா வந்து இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்டிஜி கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதை தாண்டி பார்க்குறப்ப ஒவ்வொரு இண்டிகேட்டர்லையும் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த பாவர்ட்டி லைனை மட்டும் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஸோ பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறது இந்த பாவர்ட்டி லைன் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நமக்கு அப்டேட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நம்ம பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னா அப்டேட்டட் டேட்டா இல்லாதனால நமக்கு ஓல்டு டேட்டாவை பேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப பாவர்ட்டியில் கொஞ்சம் எராடிகேட் பண்ண மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ரங்கராஜன் பாவர்ட்டி லைன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரங்கராஜன் பாவர்ட்டி லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியானா பெர் டேக்கு வந்து 33 rupees வேஜஸாக இருக்கணும். இதே அர்பன் அப்படின்னா பெர் டேக்கு வந்து 47 rupees வேஜஸாக இருக்கணும். அதுக்கு கீழே சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களாம் வந்து ரொம்ப பிலோ கடுமையான வறுமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருந்து முக்கிய செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.